ஒரு காலர் இருக்காரு, அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. ஆ அதான் அதான். எங்கிருந்து பேசுறீங்க? கோயில்பட்டி காரநேசன் தெருவா? சொல்லுங்க. அப்படியா? ஆ சரி. ஆ அதான் அதான் அதான். சரிங்க. என்ன ப்ராப்ளங்க? ஆ சரி. ம். அதான். சரி. அதுதான். சரி. பக்கவாதம். ம். அதுக்கு அம்மாவுக்கா? சரிங்க. எவ்வளவு நாளா இருக்குங்க? ஆ ஆ அப்படியா? சரி சரி சரி. சரிங்க. ம் ம். சரி. இந்த தலை வந்துச்சு, அதை இவர்கிட்ட பேசிட்டு பேசுறேன். சரிங்க. ஆ அதான் அதான் அதான். சரி சரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ ஆ ஆ ஆ. சரி சரி. ஆமா. இப்ப என்ன என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பக்கவாதம் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேத்துக்கு வந்துட்டு இருக்கு சாதாரணமாவே. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அரிதா இருக்கும். ஆமா. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூளையில் ரத்த கசிவு ஏற்படுவது, மூளையில் போற அந்த செல்லுகளுக்கு போகின்ற அந்த ரத்த நாளங்களில், ரத்த குழாய்களில் ஏற்படுகின்ற அந்த அடைப்பு, இது மாதிரி விஷயங்களால் அந்த செல்கள் பாதிக்கப்பட்டு, மூளை செல்கள் பாதிக்கப்பட்டு, உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற செல்கள் செயல்படாமல் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் பக்கவாதம் வருது. ஆமா, ஆமா. கண்டிப்பா. அதே மாதிரி மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. மே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இது சர்க்கரை நோயாளிகள், அதே மாரி ரத்த அழுத்தம் இருக்கின்ற அந்த பிபி நோயாளிகளுக்கெல்லாம், அதே மாரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு, இது மாரி அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால கண்டிப்பா வரும்ன்னு சொல்ல முடியாது. வாய்ப்புகள் மற்றவங்களை காட்டிலும் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. ஆமா. ஆ. அதனால நீங்க அவங்களுக்கு சுகர், பிபிலாம் இருக்குங்களா? அம்மாவுக்கு? சுகர் இருக்கு. சரி. பிபி கிடையாது. ஆ. சரிங்க. அதான், அதான். சரி. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க இல்லையா? அந்த நோய் வந்த உடனே. ம். அதான், அதான். அதாவது பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கவாதம் வருவதற்கு முன்ன, அந்த நோய் அட்டாக் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு சிம்ப்டம்ஸ்லாம் வருங்க. அது நம்ம வந்து டிஐஏன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த சிம்ப்டம்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கவாதம் ஆரம்பம் காலையில ஒரு 5:15லேருந்து ஒரு 6:30 அந்த ரேஞ்சில தான் இந்த சிம்ப்டம்ஸ்லாம் தெரியும். எப்படின்னா, மன உளைச்சலா இருக்கும். அதே மாரி என்ன செய்வது என்றே தெரியாமல் இருக்கும். அ மன பிரா மனப்பதற்றல் இருக்கும். அதே மாரி ஒரு மனநிலை வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டு மைண்டா இருக்கும். ஆமா. ரொம்ப டயர்டா இருக்கும். மயக்கம் வரும். சில பேத்துக்கு பேச்சு வராது. எழுந்துருச்சா கீழ தள்ளுற மாரி இருக்கும். இந்த மாரி சிம்ப்டம்ஸ்லாம் வரும். காலையில. உடனே உங்ககிட்ட சொன்ன உடனே உடனடியாக தாமதிக்காமல் உடனே நம்ம மருத்துவமனைக்கு சென்று அதற்குண்டான சிகிச்சை முறைகளை எடுத்தால் அந்த நோய்க்கு அதோட சரியா போயிடும். வராது திரும்ப. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது காலையில இருந்துச்சுன்னா பேஷண்ட்டால எந்திரிக்க முடியாதா? உடனே ரொம்ப டயர்ட் ஆகுதுன்னு சொல்லி ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடுத்துட்டு, காஃபியோ, டீயோ குடுத்து அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் டயர்டா இருக்குது. படுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டேம்பாரு. படுத்துட்டு கொஞ்சம் தூங்கிட்டு போலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாரு. ஆனாலும் இந்த சிம்ப்டம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 24 மணி நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிம்ப்டம்ஸ் போயிடும். நார்மல் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அவரு என்ன நெனைப்பாங்க, சரி இது ஏதோ ஒரு அலைச்சல்னால ஒரு பிரச்சனையா இருக்கு. நைட்டு நெறைய சாப்பிட்டதுனால மாரி இருக்கும் போல தெரியுது. ரெஸ்ட் எடுத்தங்காட்டி சரியா போயிடுச்சு. அப்படின்னு அசால்ட்டா விட்டுருவாங்க. புரியுதுங்களா? அப்புறம் இது என்ன ஆகுதுன்னா, திரும்பி ஒரு 2, 3 நாள் கழிச்சு, இல்ல 1 வாரம் கழிச்சு இந்த மாரி திரும்பி இதே மாரி வந்து ஒரு பக்கவாதத்துக்குமான விஷயமாக அது மாறிவிடும். இதான் அதனுடைய விஷயம். அதனால நம்ம இந்த மாரி அந்த டிஐஏ என்கின்ற அந்த முதல் குறிகுணங்கள் வருது இல்லையா?
அப்பயும் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று நம்ம அட்மிட் ஆயிடணும். அட்மிட் ஆகும்போது, அப்ப நம்ம அதுக்குண்டான சிகிச்சை முறை எடுக்கும்போது, இப்ப இந்த பக்கவாதம் என்ற நோயே நமக்கு வராமல் அது தடுக்கப்படும் அப்பயே. இப்ப வராது. புரியுதுங்களா? அதனால நெறைய பேருக்கு இது தெரியாது. உடனே ரெஸ்ட் எடுத்துக்கணும் சரியா போச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கே போகாம விட்டுருவாங்க. அதனால எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த மாரி சிம்ப்டம்ஸ் வந்த உடனே தாமதிக்காமல் உடனடியாக மருத்துவமனைக்கு நாம் சென்று அட்மிட் ஆயிடணும். புரியுதுங்களா? அதான் விஷயம். அதனால நீங்க அது மாரி பண்றலையாட்டங்குது. ஏன்னா 1 வாரம் கழிச்சு தானே போனீங்கன்னு சொல்றீங்க. திரும்பி அந்த மாரி பிரச்சனை மறுபடியும் போயிருக்கிறீங்க. அதனாலதான் இந்த மாரி சிவியரா அந்த மாரி பிரச்சனை இருக்குது. அ அதான். இப்ப வந்து கை, கால்லாம் சூம்பி போன மாரி இருக்குங்களா? இருக்கு. சரிங்க. நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா இன்னும்? சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. சரி, ரைட், ரைட். சரி. இப்ப நல்லா நடக்குறாருங்களா அவரு? அம்மாங்களா? சரி, சரி. நல்லா நடக்குறாங்களா? ஆ. கையெல்லாம் தூக்க முடியுதுங்களா? எந்த எந்த சைடு பாதிக்கப்பட்டிருக்கு? ரைட் சைடுங்களா? சரி கையெல்லாம் நல்லா தூக்குறாங்களா? ஆ. சரி. அதான், அதான். ஆ. சரிங்க. ஆ. ம். 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 அதான், அதான். சரி. ம். சரி. ஆ? ஆ. அதான், அதான், அதான். சரி. சரி அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நம்ப அது சரி பண்ணிடலாம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு ஒரு ஃபைல் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அத எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. அதே மாரி அந்த பிளட் டெஸ்ட்டு, ஸ்கேன் ரிப்போர்ட் இது எல்லாமே எனக்கு அ ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. இப்ப ஸ்கேன் பண்ணாங்க இல்லைங்களா தலைக்கு? என்ன சொன்னாங்க? அடைப்பு இருக்குன்னு சொன்னாங்களா? சரி ரைட், ரைட். சரி. அது எல்லாமே அனுப்புங்க. பிளட் டெஸ்ட்டையும் இருந்தா அனுப்புங்க. பார்த்துட்டு என்ன மருந்து குடுக்கலாம், என்ன பண்ணலாம். ஏன்னா சித்தா மெடிசின்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் மெடிசின் குடுப்போம். அதே மாரி எக்ஸ்டர்னல் மெடிசினும் குடுப்போம். வர்மா ட்ரீட்மெண்ட்டு, அதே மாரி மசாஜ் ட்ரீட்மெண்ட்டு, அதே மாரி நவரக்கிளி, கிளிச்செலவு மாரியான அந்த வகையான ட்ரீட்மெண்ட்டா நம்ம வந்து குடுப்போம். நம்ம அது பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி குடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அ நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம். 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 இது என்ன வகையான ட்ரீட்மெண்ட், என்ன மருந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறத, அந்த ரிப்போர்ட் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நாம வந்து சொல்ல முடியுங்க. ஆமா, ஆமா. ம். அதுக்கு நீங்க வந்து அந்த ரிப்போர்ட் எனக்கு வந்து அனுப்பி வைங்க. நான் பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஆமா. கண்டிப்பா. ஆ. அப்படியா? சரி. அதான், அதான். சரிங்க, சரி. அனுப்பி வைங்க. சில உணவு முறைகள மட்டும் சொல்றேன். அத வந்து நோட் பண்ணிக்கங்க. ஆமா. அதே மாரி கிழங்கு வகைகள் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி இனிப்புகள், குளிர்பானங்கள், ம். அதே மாரி உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், அகத்திக்கீரை, பாகற்காய், புளிப்பு இந்த பொருள் எல்லாமே சுத்தமா அவாய்ட் பண்ணிருங்க. அதே மாரி ட்ரிங்க்ஸ் இருந்தாலும் அவாய்ட் பண்ண சொல்லிடுங்க. சாரி, அ அம்மாவா? சாரி, சாரி. அதாவது ஜென்ஸ்ன்னு நான் நெனச்சுட்டேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாரி ஊறுகாய் நெறைய ஏன்னா பெண்கள் வந்து அதிகமா ஊறுகாய் சாப்பிடுற பழக்கம் இருக்கும். அதே மாரி ஊறுகாய் சாப்பிடுறவங்க ஊறுகாய் சுத்தமா நிறுத்த சொல்லுங்க. அதே மாரி அசைவ உணவுகள் அறவே கூடாது. கண்டிப்பாக நிறுத்திட வேண்டும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, உப்பு, புளி, காரம் இது 3யும் வந்து ரொம்ப கம்மியா வந்து சாப்பிடணுங்க. ஆமா. அதே மாரி எளிதில் ஜீரணமாகின்ற அந்த உணவுகளை வந்து சாப்பிட சொல்லுங்க. கீரைகள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பழங்கள் வந்து கம்மியாகும். ஏன்னா சுகர் இருக்கிறதுனால பழங்கள் கம்மியா கொஞ்சம் சாப்பிடுங்க. ஆமா. மத்த கீரை, காய்கறிகள் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஆமா. அப்புறம் அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அசைவ உணவுகள் வேண்டாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அது மாரி எண்ணெய் உணவுகள், எண்ணெய் பதார்த்தங்கள், எண்ணெய் பலகாரங்கள், நெய் சேர்ந்த உணவுகள், எண்ணெயில் வதக்கிய உணவுகள் இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புளிப்பான உணவுகள். ஆ ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. புளிப்பான உணவுகளே கூடாதுங்க. அதே மாரி அ துரித உணவுகள், ரெடிமேட் உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லிடுங்க. அதே மாரி பேக்கரியில் செய்யப்படுகின்ற அந்த தின்பண்டங்கள். ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. இது அவாய்ட் பண்ணாவே ஒரு பாதி நோய் வந்து உங்களுக்கு நல்லாகுற மாரி இருக்கும்.
அப்புறம் மீதியை வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மருந்து சாப்பிடலாம், என்ன மாதிரியான எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம அதை முடிவு பண்ணிட்டு நம்ம செய்யலாங்க. சரிங்களா? அதெல்லாம் அனுப்பி வைங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்க, ஓகே. வணக்கம், வணக்கம்.